பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பலமுறை கேட்டும் தர மறுத்த கௌரவாதிகளை எப்படியாவது சந்தித்து ராஜ்யத்தை பெற்று தர வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணனிடம் பாண்டவர்கள் வேண்ட பகவான் கிருஷ்ணனும் ஒப்புக்கொண்டு அஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனிடம் தான் செய்கின்ற அதர்மங்கள், தன்னுடைய பிள்ளை செய்கின்ற அதர்மத்திற்கு துணை நிற்பது, இது போன்ற செயல்களினால் உன்னுடைய குலமே நாசமாக போகிறது என்று எச்சரித்தான் பகவான் கிருஷ்ணன். ஆனால் இதை எதையும் கேட்டுக்கொள்கிறானே தவிர அதனால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கைதியாக திருதராஷ்டிரன் விளங்கினான். பகவான் கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், காந்தாரி என்று பல்வேறு சான்றோர்கள் நல்ல உபதேசங்களை கூறியும் எதையும் செவிமடுக்காத துரியோதனன் மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட நினைத்தார். சாத்தகி மூலமாக அறிந்து தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தான். பகவத் பக்தர்கள் கண்டு மகிழ்ந்தனர். இதற்கு வேறு வழியே இல்லை, யுத்தம்தான் இதற்கு தீர்வு என்று முடிவு செய்து பகவான் கிருஷ்ணன் குந்தியை சந்தித்தான். தன்னுடைய குழந்தைகளுக்கு மிக நீண்ட உபதேசத்தை, ஒரு சத்திரியத்தாய் எப்படி ஒரு வீரத்தை குழந்தைகளுக்கு புகுத்த வேண்டுமோ அந்த மாதிரி ஒரு உபதேசத்தை செய்தால் குந்தி. இதை கேட்ட பீஷ்ம துரோணாதிகளும் துரியோதனனை சந்தித்து, நாங்கள் இருக்கக்கூடியது, வாழக்கூடியது இன்னும் சொற்ப தினங்களே, அதாவது யுத்தத்தில் நாங்களும் தோற்கத்தான் போகிறோம், மடியத்தான் போகிறோம் என்பதை சூட்சமாக சொல்லியும் கூட துரியோதனன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. பகவான் கிருஷ்ணன் கர்ணனை சந்தித்து அந்த பிறவியினுடைய ரகசியத்தை கர்ணனிடம் சொல்லி, நீ பாண்டவர்களிடம் சேர்ந்து கொள், நீயே மூத்தவன், நீ ராஜ்ய பரிபாலனம் செய்து கொள்ளலாம், அனைவரும் மிக அன்பாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று பகவான் கிருஷ்ணன் கூறியும் அதனை மறுத்தான் பகவான் கர்ணன். இப்போ நேர உபப்ளாவ நகரத்திற்கு இங்கு என்ன நடந்தது என்பதனை கூற கிருஷ்ணன் விரைந்தான். விதரனுக்கோ யுத்தம் நடக்க போகிறதே, நிறைய உயிர்கள் நாசமாகுதே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் குந்தியை சந்திச்சு எப்படியாவது உன்னால் ஆன முயற்சியை செய் அப்படின்னு வேண்ட குந்தி நேர கர்ணன் கிட்ட வர, அப்போ கர்ணனுக்கும் குந்திக்கும் அற்புதமான சம்வாதம். எங்கு வந்தாய், இப்பொழுதுதான் என்னுடைய ஞாபகம் வருகிறதா என்று பல கேள்விகளை அடுக்கினான் கர்ணன். ஆனால் எந்த கேள்விக்கும் குந்தியிடம் பதில் இல்லை. ஆனால் வந்ததில் அர்ஜுனனை தவிர மற்ற யாரையும் போரில் கொள்ள மாட்டேன் என்கின்ற வாக்கினை மட்டும் பெற்று கர்ணன் குந்தியை பிரதட்சணம் செய்து நமஸ்கரித்து அனுப்பி வைத்தான். என்ன நடந்தது என்கின்ற விஷயத்தை பகவான் கிருஷ்ணன் உபப்ளாவ நகரத்தில் இருக்கக்கூடிய பாண்டவர்களுக்கு கூறினார். அப்போ இதற்கு வேறு வழியே இல்லை என்று தீர்மானம் ஆனவுடன் நேரா இன்னும் 7 நாட்களில் யுத்தம், குருக்ஷேத்திரத்திற்கு சென்று அங்கு அந்த படை வீரர்கள் தங்குவதற்கு உண்டான கூடாரம், உணவுகள் தயாரித்தல், இப்போ இதையெல்லாம் தயார் செய்ய வேண்டிய ஒரு வேளை இருக்கு இல்லையா, அது தர்மராஜன் சென்று முன்னின்று அதையெல்லாம் செய்தான். மட்டுமின்றி யாகங்களை செய்வித்து தான தர்மங்களை செய்து மகிழ்வித்தான். இப்போ எப்படி பாண்டவர்கள் தூதுவனாக பிராமணரையும் பகவான் கிருஷ்ணனையும் அனுப்பி வைத்தனரோ அதே போல துரியோதனன் தூதுவனாக அனுப்பி வைத்தான். அவன் தூதுவன் யார் என்றால் சகுனியினுடைய மகன் உலூக்கன். துரியோதனன் பெற்ற அதர்ம உருவான ஒரு தர்மம், அதுதான் துரியோதனனுடைய தர்மம்.
அப்போ உலூக்கன் நேராக வந்து, துரியோதனன் சில விஷயங்களை உங்களிடம் கூற சொல்லி இருக்கிறான், ஆனால் என்னை ஒன்றும் செய்யக்கூடாது என்றே ஆரம்பித்தான். ஏனென்றால் அவனுக்கே அதில் உடன்பாடு இல்லை. தர்மராஜன், பீமசேனன், அர்ஜுனன் மட்டுமல்லாது பகவான் கிருஷ்ணனையும் ஏளனமாக பேசி மனதை காயப்படுத்தும் வகையில் துரியோதனுடைய உபதேசம் இருந்தது. இவ்வளவு அவமானம் நடந்த பின்னும் கைகிட்டு யார்தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள்? இன்னும் உங்களுக்கு வீரம் இல்லையா? நீங்கள் எல்லாம் சத்திரியர்கள் தானா? பகவான் கிருஷ்ணன் என்னன்னா, கண் கட்டி வித்தை காண்பிப்பவன் போல் ஏதோ விஸ்வரூபம் என்று ஒன்றை காண்பித்தான். என்னால் விஸ்வரூபம் காண்பிக்க தெரியாதா என்று கிருஷ்ணனையும் மிகவும் தரக்குறைவாக பேசி, ஏன்னா நாம எப்படியோ அதே போலதான் நம்மளுடைய வார்த்தைகளும் இருக்கும். துரியோதனன் நாஸ்திகன் மட்டுமல்லாமல் களியினுடைய மொத்த உருவம். எவ்வளவு கெட்ட விஷயங்கள் இருக்கோ அனைத்தினுடைய மொத்த உருவம் எது அப்படின்னா அது துரியோதனன். அப்போ இதையெல்லாம் கேட்டும் தர்மராஜன் உலூக்கன், அப்பா நீ என்ன சொல்லணுமோ அற்புதமா சொல்லிட்டு, தாராளமா நீ இங்க இருக்கலாம், இல்லை நீ நினைச்சா போலாம். அவனையும் தன்னுடன் இருக்க சொல்லும் அளவிற்கு தயையை கொண்டிருந்தான் தர்மராஜன். சரி, இந்த பக்கம் ஹஸ்தினபுரத்தில் திருதராஷ்டிரனை காண வேதவியாசர் வந்தார். தந்தையும் குருவும் ஆனவர். அப்போ திருதராஷ்டிரன் ஒரு கேள்விகளை கேட்க தொடங்கினான். இப்போ போரில் சிலர் வெல்லலாம், சிலர் தோற்கலாம். அதற்கு ஏதாவது சகுனங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கிறதா என்று திருதராஷ்டிரன் கேட்க, சகுன சாஸ்திரம் என்னென்ன விஷயங்கள் நம் கண்முன் நடந்தால் அது நமக்கு வெற்றிக்கு துணையாக இருக்கும் என்பதனை கூறுக அப்படின்னு கேட்ட உடனே மிக நீண்ட சகுன சாஸ்திரத்தை வேதவியாசர் திருதராஷ்டிரனிடம் கூற, வேதவியாசர் கிளம்புவதற்கு முன் சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டியை கொடுத்தார். ஏன்னா யுத்த சமயத்தில் என்ன நடக்கிறதோ அதை பார்க்கும் ஆர்வம் திருதராஷ்டிரனுக்கு இல்லை, ஆனால் அங்கு என்ன நடக்கின்றது என்பதை அதை கேட்கும் ஆர்வம் இருந்ததால் சஞ்சயனுக்கு அந்த திவ்ய திருஷ்டியை கொடுத்து அவன் மூலமாக பல விஷயங்களை கேட்டறிய இருக்கிறார் திருதராஷ்டிரன். இப்போ முதல்ல திருதராஷ்டிரன் கேட்ட கேள்வி, இந்த பூமி, அந்த பூமியை பற்றி கொஞ்சம் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் எல்லா சிருஷ்டிகளும் ஆரம்பிப்பது எப்படி, அதிலிருந்து அவனுடைய கேள்விகளை ஆரம்பிக்கிறான் திருதராஷ்டிரன். இந்த பூமியில் 2 விதமான வஸ்துக்கள் உண்டு. அதை தாவர ஜங்கம, தாவரங்கள் தெரியும், மரம் செடி கொடிகள் இவையெல்லாம் சேர்ந்தது ஒரு அணி. ஜங்கமா என்பதில் பார்த்தோம்னா 3 விதமாக ஜங்கமா அதில் பிரிக்கிறது. என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அண்டம், மற்றொன்று ஸ்வேதம், மற்றொன்று ஜராயுதம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டம் என்றால் முட்டை போட்டு அந்த முட்டையிலிருந்து தன்னுடைய இனத்தை அபிவிருத்தி செய்வதெல்லாம் அண்டம் என்கின்ற வகைக்குள் அடங்கும். உதாரணத்துக்காக கோழி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடியது. இந்த மாதிரி வர்க்கங்கள் எல்லாம் அண்டம் என்கின்ற அணியில் வந்துவிடும். அது போக ஸ்வேதம் என்று ஒன்று உண்டு. ஸ்வேதம்னா வியர்வையினால் உருவாகக்கூடிய இனங்கள். இந்த புழு பூச்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதற்கெல்லாம் முட்டையோ கர்ப்பவாசமோ கிடையாது. வியர்வையினாலேயே தன்னுடைய இனத்தை பெருக்க செய்யும். அதை என்ன சொல்லும், ஸ்வேதா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜராயுதம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கர்ப்பத்தில் தன்னுடைய இனத்தை தாங்கி அதை அபிவிருத்தி செய்யக்கூடியது. மனிதன், ஏன் பசு, இது போன்றவைகள் எல்லாம் ஜராயுதம் என்கின்ற அணியில் வரும். இப்போ பூமியில் இருக்கக்கூடிய அனைவரையும் 2 பிரிவுகளாக பிரித்து தாவர ஜங்கம, ஜங்கமத்தை 3 பிரிவுகளாக பிரித்தான்
இதையெல்லாம் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் கூறிக்கொண்டு இருக்கிறான். அது போக நாம் பார்த்தோம்னா இந்த மனுஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது மனுஷர் இந்த ஜராயுதம் கர்ப்பத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த மனிதன் விலங்குகள் இவையெல்லாம் என்ன பண்ணுறோம்னா அதை 2 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். அது எப்படின்னா ஆரண்யவாசிகள் அப்படிங்கிறது ஒரு டைப், அடுத்து கிராமவாசிகள் அதாவது காட்டில் வசிப்பது அப்படின்னு, அடுத்து கிராமம் நகரம் இதில் வசிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராணிகளை பிரிக்கிறார்கள். இப்போ ஆரண்யம் என்றால் காட்டில் வசிக்கக்கூடியதில் முக்கியமாக 7 விதமான பிராணிகள் வேதங்களில் சிரேஷ்டம் என்று கூறப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பிராணிகள் காட்டில் இருந்தாலும் இந்த 7 பிராணிகள் மிகவும் உயர்ந்தது என்று வேதங்கள் கூறுகின்றன. என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் இடத்தில் இருப்பது சிம்மம். ஏன்னா வேதத்தில் இதற்கெல்லாம் மிக உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார் பகவான். சிம்மம், புலி, பன்றி, எருமை, யானை, கரடி, குரங்கு, இந்த 7 பிராணிகள் மிக உயர்ந்ததாக வேதங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமா அப்படின்னா இவையெல்லாம் ஆரண்யத்தில் இருக்கக்கூடியது. ஆரண்யம் என்றால் காட்டில் வசிக்கக்கூடியது. இப்போ நாட்டு பிராணிகள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதில் பார்த்தோம்னா அதுலேயும் 7 விதமான சிரேஷ்டமான வேதங்களில் கூறப்பட்டது என்று பிரிவுகள் உண்டு. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் இடத்தில் இருப்பது பசு, ஆடு, அதுக்கப்புறம்தான் மனுஷன் அப்படின்னு வருது, அப்புறம் காளை, அடுத்து குதிரை, அப்புறம் கழுதை, கோவேரி கழுதை, இப்படி 7 விதமான நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பிராணிகளை முக்கியமாக பிரிக்கிறார்கள். இதில் என்னன்னா ஏன் இதைய அப்படின்னா பகவானுடைய மிக அதிகமான விசேஷத்தை கொண்டவைகள் இவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் மார்க்கண்டேய ஸ்மிருதி அப்படின்னு சொல்லு, யார் ஒருவன் காலையில் எழுந்தவுடன் குரங்கினை தரிசனம் செய்கிறானோ நிச்சயமாக மிக அதீத புண்ணியத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் தேடி போய் தரிசனம் அப்படிங்கிறத விட நம்மை அறியாமல் காலையில் எந்திரிச்ச உடனே எதேச்சியாக குரங்கு விளையாடுவதை எதிரில் வருவதை நாம் பார்த்துட்டோம்னா அன்னைக்கு அதீத புண்ணியம் என்று மார்க்கண்டேய ஸ்மிருதியில் கூறப்பட்டிருக்கிறது. இப்போ பூமியை கிழித்து வருபவை அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மரங்கள், குல்மா, அதான் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதையெல்லாம் எப்படின்னா மரம், செடி, கொடி, புல், பூண்டு, பாக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதையே 7 விதமானது பூமியை கிழித்து வருவது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் என்று பிரிக்கப்படக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்போ நான் ஆரம்பத்திலிருந்து சொன்னேன் இல்லைங்களா, 7 பிரிவுகள் 7 பிரிவுகள் 7 பிரிவுகள், அடுத்து பஞ்சம், இதையெல்லாம் பார்த்தா 24 எண்ணிக்கை வரும். காயத்ரி மந்திரம் இது அத்தனையும் நாம் ஒரு தடவை நாம் ஸ்மரணை பண்ணி சொன்னோம்னாலே, ஒரு காயத்ரி மந்திரம் சொன்னால் எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு உபதேசித்து கொண்டு இருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் பாருங்க வேற வேற தீபங்கள் அப்படின்னா 3 பக்கம் கடலால் சூழப்பட்டு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம், ஒரு தீபம் அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்போ அந்த தீபம் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரன் கேட்க ரொம்ப ஆர்வமாக, ஏன்னா இந்த உலகத்தில் நீங்க என்ன பார்க்குறீங்களோ இவை அனைத்தும் பஞ்சபூதங்களின் கலவையினால் ஆனது.
நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஏன்னா அதன் மூலமாக பஞ்சபூதங்களின் மூலமாக 5 விதமான குணங்கள் ஏற்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம். சப்தம்னா சப்தம், இதை கொஞ்சம் போக போக இன்னும் விளக்குறேன். ஏன்னா எது மூலமாக, உதாரணத்திற்காக பஞ்சபூதங்களை எடுத்துக்கொண்டு எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன விதமான ரசங்கள் இருக்கின்றன என்று விளக்க முற்படுகிறார் யார்? சஞ்சயன். அவை என்ன என்ன மிக சுவாரஸ்யமானது. அப்போ அதில் இருக்கக்கூடிய ரசம் வேறொன்றில் இருக்கிறதா அப்படின்னா இல்லை. ஒவ்வொன்று சொல்லும் போது ஒரு ரசங்களையும் சேர்த்து கொண்டே போகக்கூடிய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கின்றன. அவை என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.